லேலியா. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:13 வாசிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நல்ல வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துக்காக ஆண்டவரே, நீ கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் உள்ளதான ரகசியங்களை அடியனுக்கு வெளிப்படுத்தி தாருமப்பா. அடியனை பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். தேவபக்தியாய் நடக்கிறவர் யாவரும் துன்பப்படுவார்களா? ஆனபடினால் இந்த நாளில் துன்பம் இல்லாதவங்க யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? துன்பப்பட்டால் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணோம். இதை நான் எப்போவுமோ எடுத்து வச்ச வசனம். ஆனால் கர்த்தர் பாரு, இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி என்றைக்கும் எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. முதல்ல அது துன்பத்தை பற்றி நம்ம வாசிப்போம். சங்கீதம் 34:19 வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்குமா, கர்த்தர் அவை எல்லாவற்றிலுக்கும் நின்று அவனை விடுவிப்பாரா. அப்போ நம்ம எல்லா நீதிமானுக்கு தான் துன்பமே வருது. உலகத்தானுக்கு வர்றதுக்கு அதிகமான கஷ்டத்தை நீதிமான்களாக இருக்க நமக்கு தான் கர்த்தர் தருகிறார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அது போக்கையும் உண்டு பண்ணுகிறதான தேவன், அதில் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 90ஆம் சங்கீதம் 15 வாசிப்போம். 90. தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்க. நம்ம எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில், கடந்த நாட்களில் துன்பம் கஷ்டம் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறார். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சகித்து இந்த வனாந்தரத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு இந்த பாதை சந்தோஷமான பாதை கதையாது. துன்பந்தான். ஒவ்வொரு நாளும் துன்பத்தின் வழியாகத்தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இனஜன பெந்துக்களால் உள்ள துன்பம், வீட்டார்களால் உள்ள துன்பம், அநேக துன்பங்கள். துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்துகிறார். நீ தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை எத்தனையோ நாட்களில் துன்பத்தை கண்டோம், கஷ்டத்தை கண்டோம். ஆனால் இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அதெல்லாம் எரிந்து விட்டுட்டார் கர்த்தர். பின்னாலே எரிந்து விட்ட தேவன் அதெல்லாம் கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு கர்த்தர் அதிகமாக நம்மளை ஆசீர்வதித்து அதுக்கேற்றபடி கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தரை நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 5:10 வாசிப்போம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பார்க்க. நம்ம நல்ல காரியம்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க? அது மற்றவங்க நினைக்க மாட்டாங்க, நம்மளை துன்பப்படுத்துவாங்க. கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் சகிக்கிறோமோ, பாடுகளுக்கு ஏற்ற பலன் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கு. நான் துன்பப்பட்டா எனக்கு அங்கே பரலோகத்தில் பிரதிபலன் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம். நம்ம மற்றவங்களுக்கு நன்மை தான் செஞ்சுருக்கிறோம், மற்றவங்களுக்கு நமக்கு எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறோம், அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு தீன்மை செஞ்சுட்டேன்னா அதுதான் சொல்லி காட்டுவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நீதி நிமித்தம் நீ துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை, துன்பங்களை எல்லாம் சகித்து போய் பரலோக ராஜ்யத்தில் அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதான கிருபையை கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு தருவார். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் தருவார். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:12 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:12. அதிகமாக தேவபக்தியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். ஆண்டவரை தேட தேட நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனபடினால ஆனாலும் கர்த்தரை நம்ம விடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் சகியுங்க. எவ்வளோக்கெவ்வளோ துன்பப்படுறீங்களோ அதுக்கேற்றதான மகிமை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, துன்பத்தை சகிக்க சகிக்க நம்முடைய கிரீடத்தில் மகிமை அதிகமாக கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம்
9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மேன் இப்போ நமக்கு இந்த நாட்களில் துன்பந்தான். தேவரீரனை இறங்கி அநேகர் நம்மளை பழிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. உங்களே மட்டுமல்ல, எனக்கு கூட தான் எவ்வளோ பழி, நிந்த, அவமானம் ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே தான் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு செஞ்சேன்னா அது கத்தர் கணக்கு கேட்க போகிறேன். நான் மனுஷர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் பழிகளும் நிந்தகளும் அவமானங்களும் தான் இந்த உலகத்தை நம்ம இருக்கும் வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாது. எல்லாவற்றையும் சகிக்கணும், நிந்தகள் சகிக்கணும், துன்பங்கள் சகிக்கணும். பாடுகளுக்கேற்ற மகிமை தான் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதுபடினால கத்தர் முதலாவது என்ன சொல்கிறாரு? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், உங்களுக்கு துன்பம் இருக்குது, எல்லா மனுஷருக்கும் துன்பம் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிறதான பிள்ளைகளும் எவ்வளோ துன்பத்தோடு இருக்கிறீங்க. எனக்கு இருக்க துன்பம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? அதுபடினால துன்பத்தை சகித்தால் அதுக்கேற்ற பிரதிபலனே கத்தர் உங்களுக்கு தருவார். பாடுகளுக்கேற்ற மகிமையை கத்தர் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அடுத்தது ஜெபத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்க வேணும், ஆரோட ஜெபத்தை கத்தர் கேட்கிறார். முதலாவது துன்பம். மனுஷனுக்கு துன்பம் இல்லாத இல்லை, எல்லாருக்கும் துன்பம். எனக்கும் துன்பம், உங்களுக்கும் துன்பம் இருக்குது. இந்த துன்பத்தை சகிக்கக்கூடியதான கிருபையை கத்தர் உங்களுக்கு தருகிறார். துன்ப வேளையில் நம்ம என்ன பண்ணோம்னு நினச்சோம்? அடுத்தது ஜெபம் பண்ண கடவன். ஒன்று வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7:15. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்க, ஜெபத்தை பண்ணுறீங்க. ஆலயத்திலிருந்து கத்த தம்மோட ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா. கத்தர் எல்லாவற்றையும் கவனிச்சுட்டு இருக்கிறார். நீ என்ன பேசுகிறதோ கத்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் உன்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீ ஆலயத்தில் வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிறோம், துன்பத்தோடு வந்திருக்கிறோம். உன்னை ஜெபத்தை கேட்கும்படி ஆண்டவர் உன்னை அருகாமையில் இருந்து கொண்டு இருக்கிறார். நீ எந்த காரியத்துக்காக இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஜெபித்துட்டு போறியோ கத்தர் அதுக்கேற்ற பிரதிபலனே கத்தர் உனக்கு தர. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு கத்தர் இந்த ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் கஷ்டத்தோட, பலவீனத்தோட, வேதனையோட, துன்பத்தோடு வந்து ஜெபிக்கிறதான மகளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்னைக்கு உன்னோடு கூட இருந்து வீட்டில் போகிறதுக்கு முன்னதாகவே இந்த மாதம் முழுவதும் பாருங்களேன், இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மளை 6 மாதம் நம்மளை விட்டு கடந்து போச்சு. இந்த வருஷத்தில் தொடங்கின எத்தனையோ பேர் இந்த நாளில், இந்த மாதத்தில் தொடங்கின எத்தனையோ பேர் இந்த நாளில் இல்லை. ஆனால் கத்தர் நமக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கத்தடக்காரன் நம்மோடு கூட இருக்கு. நாளைக்கு கத்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் எனக்கு சுகத்தை தரணும். அவரோட சித்தம் எதுவோ அதுதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிறைவேறணும். அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஸ்தலத்தில் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கத்தட கண்கள் திறந்தவர்களும் காதுகள் கவனிக்கிறதுமா இருக்கு. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 6. ஆமே. இன்னைக்கு நீ ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் கத்தர் கேட்டிருக்கிறார். அவர் உனக்கு பதிலளிக்க போறார். கண்ணீரே கத்தர் காண்கிறது. ஒரு காரியத்தை விட இதுவரைக்கும் நான் ஜெபித்த காரியத்தை அவர் செய்யாமல் இல்லை. ஒருவேளை கொஞ்சம் நேரம் தள்ளி லேட்டாக கூட செய்வாங்க. ஆனாலும் கத்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவர். நீ என்னென்ன காரியத்தை நினைத்து இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறதோ உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் உன்னோடு கூட வருவார். நீ என்னென்ன காரியத்துக்கு, ஐயோ பிள்ளைகள் படிப்புக்கு பணம் இல்லையே ஆண்டவரே, காலேஜில் சேர்க்கணுமே, ஸ்கூலில் சேர்க்கணுமே, ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, பணம் இல்லையே, இப்படியெல்லாம் நீ வேதனை, கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, இதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் கத்தர் உன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நீ எதை நினைத்து இந்த இடத்துல வந்திருக்கிறியோ அந்த நினைவுகளை எல்லாம் கத்தர் கேட்டு உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதிலளிக்கிற தேவன். கத்தர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறதானே தேவன். கத்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் நம்ம நீதிமான் சந்ததிகள், நம்மளோட ஜெபம் ஒருபோதும் வீணாய் போகிறதில்லை. நம்மளுக்கு ஜெபத்தில் கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன வச்சிருக்கார்? துருத்தியிலே வச்சிருக்கிறார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கத்தர் நமக்கு பிரதிபலனை தருவார். அதே போல் இன்னைக்கு நீ ஆலயத்தில் வந்திருக்கிறோம், விண்ணப்பத்தை எல்லாம் கத்தர் கேட்டிருக்கிறார். உன் கண்ணீரை எல்லாம் கத்தர் கண்டிருக்கிறார். உன்னை இப்போ ஜெபத்துக்கேற்ற பிரதிபலனே, அதுக்கேற்றதான கிருபையே, ஜெபிக்கக்கூடிய கிருபையே கத்தர் உனக்கு தருவார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம்.
நீதிமொழிகள் 15:8. ஆமே, துன்மார்க்கர பலிகள் ஒன்றும் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. அதுபடினால் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஜெபிங்க. எந்த காரியத்துக்காக நீ இந்த நினச்சிட்டு வந்திருக்கிறியோ வீட்டு போகிறதுக்குள்ளே இந்த வாரத்தில் அந்த காரியங்களை உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நீ கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இதுவரைக்கும் உன்னோடு கூட இருந்த தேவன் இனியும் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உனக்கு பதில் அளிப்பார். அது மட்டுமல்ல, ரோமர் 12:12 வாசிப்போம். ரோமர் 12:12. நான் எதுக்கு தெரியுமா நிறைய வசனத்தை உங்களுக்கு சொல்கிறது? ஒரு வசனம் இல்லாட்ட ஒரு வசனம் உங்களோட வாழ்க்கையில் அது உபயோகமாக இருக்கும். அந்த வசனங்களை எல்லாம் காட்டும்போது தான் உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, இவ்வளோ வசனங்கள் இருக்குதாப்பா, ஒரு வசனத்தையாவது பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரும், உபதிரவத்திலே பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட ஜபத்தை கேட்கிற தேவன். நீங்கள் என்னென்ன காரியத்தோடு இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கு கர்த்தருக்கு தெரியும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜபங்களுக்கு கர்த்தரோட கண்கள் திறந்தவர்களும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டுகிட்டே இருக்கிறார். 1 தீமோத்தேயு 5:5 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:5. ஆமே, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆதரவற்ற நிலவரத்தில் இருக்க ஜனங்களுக்கு கர்த்தர் அவளை ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நம்ம ஆதரவில்லாமல் இருக்கிறோம், ஒருவர் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நிதிக்கற்றவளாயிருப்பாள், ஒருவேளை விதவையாயிருப்பாள், அனாதையாயிருப்பாள். ஆனாலும் கர்த்தர் உன் ஜபத்தை கேட்கிறதான தேவன். நீ எந்த நிலவரத்தோடு இந்த நாளில் ஆலயத்தில் வந்திருக்கிறாயோ உன் ஜபத்தை கேட்கிற தேவன் உனக்கு. நீ என்னென்ன காரியம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வைத்து போயிருக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தர் இந்த வாரத்திலே உனக்கு பதில் அளிக்கவர். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 13:3 வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:3. விசுவாசத்தோடு சீஷர்களை மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பினாங்க. கைகளை வைக்கும் போதே பரிசுத்தாய் வருது. எனக்கே தெரியும், நான் எத்தனையோ இடங்களில் காத்திரி பூட்டம் நடத்தும் போது போய் இப்போ கூட என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ ஒரு காத்திரி பூட்டம் நடத்தும்மா, எல்லாருக்கும் அபிஷேகம் வாங்கிக்கணும். நேற்று கூட நைட்டு பாருங்கள், ஒரு மகன் அபிஷேகம் இறங்கி அப்படியே விழுந்துட்டான். பெரிய அக்கினி, இருந்ததே ஒரு 10 பேர் தான், எல்லாருக்கும் பெரிய அக்கினி வந்து இறங்கிச்சு, பெரிய அபிஷேகம். நான் எப்பவுமே நினச்சேன் பாரு, ஒரு தான் நேற்றுக்கு தான் அவன் ஆவியில் நிறையிற நான் கண்ணால் பார்த்தேன். இவ்வளோ வருஷமாக என் கூட இருக்கிறான், பார்த்ததே இல்லை. நேற்றைக்கு எனக்கு அது பார்த்த வரவழி, இவ்வளோ பெரிய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தா. நம்மளை அபிஷேகிக்கும் போது பெரிய வல்லமை, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த வல்லமையோடு நீ ஜெபிக்கும் போது ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்கள் வேதனையோ முதலாவது கர்த்தர் நம்மளோட துன்பத்தை காண்கிற தேவன். நீ துன்பப்படலாம், துன்பத்தை கேட்டு கர்த்தர் துன்பத்தோடு வந்திருக்க நம்மளோட பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறதா தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2வது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். 3வது என்னன்னு நினச்சேன்னா, கர்த்தர் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அதனால் சங்கீதம் பாடணுமா, பாட்டு வருமா? மகிழ்ச்சி இருந்தால் பாட்டு பாடும், துக்கம் இருந்தால் பாட்டு வருமா? அதுபடினால் இந்த நாட்களில் சங்கீதம் பாடணுமா. வசனத்தை வாசிப்போம். சந்தோஷம் உள்ளவன் தான் பாட்டு பாடணும். 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமே, இன்றைக்கி ஆலயத்தில் வந்திருக்கிறோம், நம்ம சந்தோஷத்தோடு பாட்டை பாடினோம். சங்கீதங்களால் அவரே ஆர்ப்பரித்து பாட கடவுள். ஆலயத்தில் நம்ம வருகிறோம். ஆலயத்தில் ஏன் வர்றீங்க? காலையில் வந்து 3 பாட்டு பாடுறோம். அந்த 3 பாட்டு 3வது பாட்டு பாடும்போதே நீங்கள் என்ன பண்ண, முழங்காலில் வரணும். அப்போ தான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை, வல்லமையை இந்த பாட்டு மூலம் கர்த்தர் நமக்கு தருவார்.
துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரே ஆர்ப்பரித்து பாடும். தேவ சமூகத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது தான் நம்ம பாடி சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம். ஆனபடினால பாட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்தால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்க. ஆலயத்தில் வாங்க. நம்ம ஸ்கூலில் வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அங்கே கையை பஞ்சு வைக்காவிட்டால் உள்ளே போக முடியாது. லேட் ஆகிட்டுனே அவ்வளோதான், அன்றைக்கி சம்பளம் போச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் ஆலயத்தில் வாங்க. தேவனே முதல் ஆராயத்தில் 9 மணி நேரத்தில் தேவனுடைய ஆலயம். இங்கே 8:30 மணிக்கு தான் ஆராதனை. நீங்கள் முதலே வாங்க. கத்தர் வந்து 8-8:15 உட்காந்துருவார். அதுக்கு முன்னாலே நம்ம வரணும். ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். நீ எந்த நிலவரத்தோடு வரியோ அந்த நிலவரங்களை நீ கத்தர் காண்கிறார். தூரத்துலேருந்து வருது, டிராஃபிக் எல்லாம் இருக்குது. ஆனாலும் சீக்கிரத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆண்டவரை தேட வாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? கத்தரை முதலாவது தேடுங்க. ஆராதனைக்கு வாருங்க, பாட்டு பாடுங்க. சந்தோஷத்தோடு ஆராதிக்கும் போது கத்தர் நமக்கு ஒரு பெரிய பலனே கத்தர் நமக்கு தருகிறார். மட்டுமல்ல, லூக்கா 24:49 வாசிப்போம். லூக்கா 24:49. ஆமே. கர்த்தர் நமக்கு பலனே கொடுக்கும்போது, உன்னத பலனே கொடுக்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. உன்னதத்திൻ്റെ பலன் வரும்போது தானாகவே பாட்டு வந்துடும், நமக்கு சந்தோஷம் வந்துடும். பரிசுத்தாவி நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பாடுறோம், ஒன்றும் நமக்கு தெரியாது. நேற்றுக்கு அந்த தம்பி என்னை கேட்குறான், அம்மா பெரிய சத்தம் போட்டேன் அம்மா நானன்னு. உண்மையாகவே அது அவனுக்கே தெரியுது, அவ்வளோ பெரிய சத்தம். நம்ம ஆவிக்குள்ளே நடக்கும்போதும் தெரியும். பரிசுத்த அபிஷேகத்தின் நிறைம்புறது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தர் நம்மளை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளோட பலவீனங்களை மாற்றுறாங்க, புதிய பலத்தை தருகிறாங்க. என்ன சொல்கிறாரு? மகிழ்ச்சியாக இருக்குவன் சங்கீதம் பாட கடவன். 1 கொரிந்தியர் 4:26 வாசிக்கும். ஆமேன். கர்த்தர் நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களின் ஒருவன் சங்கீதம் பாடுவான். அப்போ மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க? ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறானா, ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறானா. கர்த்தர் ஆனால் சகலமும் என்ன பண்ணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்கணுமா. ஆனபடினால் இந்த நாட்கள் கிடைக்கிற நேரத்தில் தேவனை தேடுங்க, தேவ சமூகத்தில் வாங்க. கொஞ்ச நேரம் தேவனுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 35 சங்கீதம் 17 வாசிப்போம். சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரன் சத்தத்தை கேட்கிறவர். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் நம்முடைய சங்கீதத்தை பாடும்போது அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம துன்பப்பட்ட நேரத்தில், ஜெபம் பண்ண நேரத்தில், சங்கீதம் பாடுன நேரத்தில் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரா. அது மட்டுமல்ல, யோவான் 15:7 வாசிப்போம். யோவான் 15:7. ஆமேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுது எதுவோ அது உங்களுக்கு. காலையில் நீங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எதே கேட்குறீங்களோ, அதாவது சங்கீதம் இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போ கண்டடைவர். அந்த வசனத்தை அதே போல் நம்ம ஆண்டவரோட ஆலயத்தில் வந்து தேடும்போது கர்த்தர் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது சங்கீதம் 1:2 வாசிப்போம். சங்கீதம் 1:2. ஆமாம். இந்த நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலிருந்து தேவனோட வசனத்தை வாசிங்க.
கத்தர் உங்களோடு கூட. கத்தர் சொல்கிறாரு, இரவும் பகலும் தேவனோட வசனத்தை அவரோட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நேரம் கிடைக்கும் போல மேலும் சொல்லி இருக்கிறோம். எல்லோரும் நாட்களும் பைபிள் வாசிங்க, ஒழுங்காக பைபிள் படிங்க. ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதும் அது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், நமக்கு நம்மளே தேற்றுறதா இருக்கும். வசனங்கள் படிக்க படிக்க நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கத்த தருகிறேன். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, பாரம்மா இவ்வளோ பைபிள், இப்போ எனக்கு 2 பைபிள் நீங்கள் கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு, இன்னொருத்தவங்க 2 பைபிள் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருக்கிற பைபிளுக்கு எடுத்து காட்டினாங்க. நான் அவங்க அந்த பைபிள் காட்டினேன். அப்போ நான் நினச்சேன், எனக்கு பைபிள் எவ்வளோ பைபிள் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ பைபிள் இருக்குது. எல்லா பாஷையிலும் பைபிள் வச்சுருக்கேன், ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், மலையாளம் எல்லாம் வச்சுருக்கிறேன் பைபிள். ஹிந்தி பைபிள் மட்டும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், ஒரு ஹிந்திக்காரங்க வந்ததுனால. எல்லா பைபிளும் வச்சுருக்கேன், எல்லா பைபிளும் படிச்சிருக்கேன் நான். ஏன்னா அதே போல் இந்த நாட்கள் எத்தனை பைபிள் இருக்குதோ பைபிளை சேர்த்து வைங்க. நம்ம சொத்து அதுதான், பணம் சேர்த்து வைக்கிறது சொத்து இல்லை. எவ்வளோ வசனம், எவ்வளோ பைபிள் இருக்குது, அந்த வசனம் இருக்க இருக்க பைபிள் இருக்க சொத்து தானாக வரும். நான் பைபிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேத வசனம், அதை படிக்க படிக்க ஒரு கஷ்ட நேரத்தில் நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிங்க, கத்தர் நமக்கு அது ஆறுதலை கொடு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவனோட கத்தரோட வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் வர வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனம் தான் நம்மளை நடத்துகிறோம். ஒரு நம்ம துக்கத்தில் இருக்கும்போது போய் திறந்து, எனக்கு சில பழக்கங்கள் இருக்குது, ஓடி எடுத்து திறந்து இப்படி பார்ப்போம் என்ன வசனம் இருக்குன்னு. சில நேரத்தில் அது நம்மளை ஆறுதல் படுத்தும். ஆனால் நீங்கள் எந்த நேரம் வசனத்தை வாசிங்க, கஷ்ட நேரத்திலும் துக்க நேரத்திலும் வேதம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கத்தர் அந்த வசனம் மூலமாக உங்களை தைரியப்படுத்தும். அதுபடினால் இந்த நாளில் கத்தட வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியான. கத்தட வசனத்தை வாசிங்க. அடுத்தது 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கெல்லாம் கத்தர் வேலை கொடுத்துருக்குறாங்க, வேலை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கத்தர் கொடுப்பார். நம்ம விசுவாசித்து இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த வேலையை எனக்கு உறுதிப்படுத்தி கொடுவோம்ப்பா, இந்த வேலையை எனக்கு கொடு ஆண்டவர், இந்த வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கத்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, கத்தர் இன்னும் உங்களை கத்தர் உயர்த்துவா. அதுபோல் இந்த நாட்களில் வேலை இல்லாதவங்களுக்கும் கத்தர் வேலை தானே. டெய்லி எங்கள் ப்ரேயரில் வேலை இல்லாதவங்களுக்கு தான் அதிகம் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, விவாகம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் தான் எல்லா ப்ரேயர்லையும். ஆனால் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் கண்டிப்பாக நமக்கு அது நிச்சயமாகவே கத்தர் செய்வார். அதே போல் நம்ம சபையில் ஒரு தம்பி வந்தாங்க, 5 வருஷமாக அவங்க கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. கத்தர் பாரு, போன மாதம் நான் போகும்போது நம்ம குமராஞ்சாவடி ஐயா அம்மாவுக்கு கல்யாண நாள் அன்றைக்கி நாங்கள் போனோம் ஜெபம் பண்ண. அப்போ அந்த கணவன் மனைவி வந்து முட்டி போட்டாங்க. நானும் ஜெபம் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு வந்தோம். போன மாதம் போகும்போது அவங்க என்னை கூப்பிட்றாங்க, அம்மா கத்தர் எனக்கு அதிசயம் செய்தார், 5 வருஷத்துக்கு பிறகு அதிசயம் செய்தாரம்மா சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த தம்பியும் கத்தருக்கு சாட்சியாக கத்தர் கொண்டு வந்திருக்கான். ஹிந்து தம்பி தான். ஆனால் அதே போல் கத்தருக்கு நேரம் காலம் இல்லை, எந்த நேரம் செய்கிறவர். 15 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சபையில் 15 வருஷத்துக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கு இந்த வருஷத்தில் கூட 15 வருஷம் 10 வருஷம், இன்னொருத்தவங்களுக்கு இப்போ 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. நியூ இயருக்கு குழந்தைய தூக்கிட்டு வருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கத்தர் அவங்களுக்கும் அதிசயத்தை செய்திருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது கத்தர் கேட்கணும். அவருக்கு தெரியும் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அங்கே வேலை ஸ்தலங்களில் கத்தர் இன்னும் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட கையின் கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை தருவார். கடை வியாபாரம் பண்ணுறீங்களா, கத்தர் உங்களோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் விருத்தியாடும் கையின் கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எந்த காரியத்தை கையிட்டு செய்கிறாங்களோ, வாகனங்கள் வச்சுருக்கிறாங்களா, கடை வியாபாரம் பண்ணுறாங்களா, என்னென்ன செஞ்சாலும் கத்தர் அந்த கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என் தேவனாகிய ஆண்டவரின் பிரிய எங்கள் மேல் இருப்பதாக, என் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், என் கைகளின் கிரியை எங்களிடத்தில் கத்தர் உறுதிப்படுத்துகிற தேவன். கத்தர் பெர்மனண்டாக வேலை இல்லாட்டா பெர்மனண்டாக தருகிற தேவன். நீ எதை கேட்கிறியோ அது கத்தர் உனக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:18 வசனத்தை வாசிப்போம். எப்போ
கத்தர் நீங்கள் என்ன ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எப்போ பிராவுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு உங்களோடும் கூட இருப்பார். எப்போ பிராத்துக்கு தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு பதில் அளித்தார், அவனே திருப்தியாக்கின தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவராக இருக்கா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62:8 வாசிங்க. சங்கீதம் 62:8. ஆமே. ஜனங்களே எக்காலத்திலும் அவரே நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களோட இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கத்த இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்தார். நம்ம வசனத்தை என்ன வாசித்தோம்? யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். அதுபடினால நம்ம துன்பத்தை பற்றி பார்த்தோம், சங்கீத ஜெபத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது